அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த பதிவை தவற விட்டுடாதீங்க. இன்று பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்திகளை ஈர்க்கக்கூடிய அற்புதமான நாள், பிரபஞ்ச வசிய நாள்னு கூட சொல்லலாம். இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது வழிபாடாக இருக்கலாம், பரிகாரங்களாக இருக்கலாம், மந்திர ஜபமாக இருக்கலாம், எதை செய்தாலும் அதற்கு உங்களுக்கு உடனடியான பலனை தரக்கூடிய அற்புதமான நாள். அது மட்டும் கிடையாது, இன்று 3 கிரகங்களுடைய சேர்க்கையும் அமைந்திருக்கக்கூடிய அற்புத நாள்னு சொல்லலாம். இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மறக்காம இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு தூங்கி பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் நடக்காதுன்னு விட்ட எந்த ஒரு விஷயத்தையும் இது நடத்தி கொடுக்கும். நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற பணமும் உங்க கையில கிடைக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான நாள். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு பிரபஞ்ச வசிய நாள். அது ஏன் பிரபஞ்ச வசிய நாள் அப்படின்னு சொல்றோம்னா, அதாவது ஒரே நம்பர் ரிப்பீட்டடா வந்தாலும் அது பிரபஞ்ச வசிய நாள், அதாவது தேவதைக்குரிய நாள். அது போல பார்த்தீங்கன்னா 369 அப்படின்றது இந்த ஏஞ்சல் நம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர். நம்ம நினைத்ததை நடத்தி கொடுக்கக்கூடியது, கேட்டதை கொடுக்கக்கூடியது. இந்த நம்பரோட காம்பினேஷன் தான் இன்றைய நாளில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இன்று 3 கிரகங்களுடைய சிறப்பான அமைப்பு இருக்கு. அதாவது இன்று டேட்டு பார்த்தீங்கன்னா 12/6/2025. இந்த 1யும் 2யும் கூட்டினீங்கன்னா 3 வரும். மாதம் பார்த்தீங்கன்னா ஜூன் 6, 2025. அதாவது வருஷத்தை கூட்டினீங்கன்னா 9 வரும். 369 அப்படின்ற இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டு, மாதம், வருஷத்தில் இருக்குது. 3 அப்படின்ற நம்பர் குருக்குரிய நம்பர், அது வியாழக்கிழமையில் வந்திருக்கு. 6 அப்படின்றது சுக்கிர பகவானை குறிக்கக்கூடியது. 9 அப்படின்ற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானை குறிக்கக்கூடியது. நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான கிரகங்கள் இது 3. இந்த 3 கிரகங்களுடைய அமைப்பு இன்று இருக்கிறதுனால இன்றைக்கு இந்த நம்பரை நீங்கள் நான் சொல்லக்கூடிய முறையில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் நினைத்ததும் நடக்கும், கேட்டதும் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா இன்று இரவு 12 மணிக்குள்ளே, அதாவது இன்று முழுக்க இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் நிறைந்து இருக்கும். 3 மணிக்கு தான் செய்யணும், 6 மணிக்கு தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது. இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்குதோ அப்போ மட்டும் இதை நீங்கள் செஞ்சுட்டு படுங்க. அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி கை கால் முகம் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ, பணம் வேண்டுமா, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், நீங்கள் இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை மனசில் நினச்சிக்கோங்க. ஒரு ஒயிட் கலர் பேப்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் இன்ஃபினிட்டிவ் சிம்பிள், அதாவது இது பார்த்திங்கன்னா பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கக்கூடியது, நம் எண்ணங்களை நிறைவேற்றி தரக்கூடியது. பர்டிகுலராக இன்றைய நாளில் இந்த இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் வரையும் போது நிச்சயமாக நம் எண்ண அலைகளை நிறைவேற்றி தரக்கூடியது. அதனால் ரெட் கலர் பென்னு இல்லைன்னா ப்ளூ கலர் பென்னால் இன்ஃபினிட்டிவ் சிம்பிள், அதாவது 8 படுக்க போட்டது போல் இருக்குது பாருங்கள், இதுதான் இன்ஃபினிட்டிவ் சிம்பிள். இந்த சிம்பிளை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதாவது ரெட் கலர் பென் இல்லைன்னா ப்ளூ கலர் பென்னு, மார்க்கர், ஸ்கெட்ச் பண்ணி உங்ககிட்ட இருக்கோ அதால் வரைஞ்சிக்கோங்க. பிளாக் கலர் பென்னை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்படி இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் வரைஞ்சிட்டிங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், இதுதான் இன்ஃபினிட்டிவ் சிம்பிள். இது போல் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 2 வட்டம் இருக்கும் இல்லையா, முதல்ல இருக்கக்கூடிய ரவுண்டில் 369 அப்படின்ற நம்பரை அந்த ரவுண்டில் வரைஞ்சிக்கோங்க. அடுத்தாப்பில் இருக்கக்கூடிய, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வட்டத்தில் ரவுண்டில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து 3 முறை நடந்து முடிஞ்சது போல் எழுதிக்கோங்க. நல்ல வேலை வேண்டும்னா, நான் நினைத்த வேலை எனக்கு கிடைத்து விட்டது, நான் எதிர்பார்த்த பணம் எனக்கு கிடைத்து விட்டது. இது போல் நீங்கள் யாரிடமாருந்து உங்களுக்கு கால் வரணும் அப்படின்னா அவங்களுடைய கால் உங்களுக்கு வந்து விட்டது அப்படின்னு 3 முறை எழுதிக்கணும். இப்போ ஸ்க்ரீனில் நான் எப்படி எழுதியிருக்கணும் அதே போல் நீங்கள் எழுதிக்கோங்க. விஷ் அப்படின்னு எழுதியிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை 3 முறை எழுதிக்கோங்க. சப்போஸ் ஒரு பர்டிகுலர் பணம் உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு வேணும்னா அந்த பணத்தோடைய அமௌண்ட் என்னவோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. மணி அப்படின்னு எழுதிட்டு 3 முறை உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அதை எழுதிக்கோங்க. அடுத்தது ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டுட்டு திருப்பியும் இதே போல் ஒரு இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் வரைங்க. அதில் 369 அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சைடில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ முதல்ல 3 முறை எழுதுனீங்க பாருங்கள், அதையே நீங்கள்
6 முறை சின்னதாக ஷார்ட்டாக எழுதிடுங்க. கிடைத்து விட்டது போல் எழுதிடுங்க. முதல்ல 3 முறை உங்களுடைய வேண்டுதலை எழுதுனீங்க பாருங்கள். அதற்கு கீழே 3 முறை நன்றியை பிரபஞ்சத்துக்கு, இதை பெற்றுத்தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி நன்றி நன்றின்னு 3 முறை எழுதிடுங்க. அதே பேப்பருக்கு கீழே அடுத்தாப்பில் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ, அதாவது இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் நீங்கள் வரைஞ்சி 369 அப்படின்ற நம்பரை எழுதி அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சைடில் 6 முறை உங்களுடைய வேண்டுதலை எழுதணும். நடந்து முடிஞ்சது போல் எழுதிடுங்க. எழுதி முடித்ததுக்கப்புறம் அதற்கு கீழே என்னுடைய இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு 6 முறை எழுதிடுங்க. அதோட விட்டுடுங்க. அப்புறம் ஒரு 10 இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் கேப் விட்டுட்டு திருப்பியும் அந்த ஒயிட் கலர் பேப்பரில் இதே போல் ஒரு இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் வரைஞ்சி அந்த சிம்பிள்குள்ளே 369 அப்படின்னு எழுதிடுங்க. அதற்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ரவுண்டில் உங்களுடைய வேண்டுதலை 9 முறை எழுதிடுங்க. நடந்து முடிஞ்சது போல் எழுதிடுங்க. இப்படி எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த ஒரு வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்த பிரபஞ்சத்திற்கு மிக்க நன்றி அப்படின்னு நன்றியை 9 முறை சொல்லிடுங்க. ஒரே பேப்பர், பெரிய பேப்பர் எடுத்துகிட்டு இந்த இன்ஃபினிட்டிவ் சிம்பிளை 3 முறை வரையலாம். நீங்கள் கொஞ்சம் ஒரு 10 இல்லைன்னா 15 நிமிஷம் கேப் விட்டுட்டு இதை நீங்கள் செய்யுங்க. இன்று இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சுடுங்க. இப்படி எழுதி வைத்த பேப்பரை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கையில் 2 கைகளிலும் வைத்து கொண்டு அதில் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அதை நிறைவேற்றி கொடுத்த உங்கள் குலதெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வம், பிரபஞ்சத்திற்கும் நன்றியை சொல்லிவிட்டு நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பில்லோவில் வச்சுட்டு தூங்கிடுங்க. அவ்வளோதான். வேறு நீங்கள் எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. மறுநாள், அதாவது இன்றைக்கு செஞ்சுருக்கீங்க, மறுநாள் நாளை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பில்லோ கடியில் இருக்கக்கூடிய பேப்பரை எடுத்து அதில் என்ன எழுதிருக்கீங்களோ அதை அப்படியே நீங்கள் பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிருப்பீங்க 3 முறை, 2வது எழுதிருப்பீங்க 6 முறை, 3வது நீங்கள் 9 முறை எழுதிருப்பீங்க. அதில் எப்படி இருக்கோ அதை உங்கள் கண்களால் பாருங்கள், மனதால் படிங்க, பிரபஞ்சத்துக்கு நன்றியை சொல்லிடுங்க. திருப்பி அந்த பேப்பரை உங்கள் பில்லோ கடியில் வச்சுடுங்க. இதே போல் 9 நாட்கள் மட்டும் செஞ்சால் போதும். 10வது நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பேப்பரை எடுத்து எரித்து அந்த சாம்பலை பிரபஞ்சத்துடன் சேர்த்துடுங்க. இல்லை ஓடுற தண்ணியில் விட்டுடுங்க, இல்லை மரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மண்ணுக்கடியில் போட்டு விட்டுடுங்க. அவ்வளோதான். வேறு எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் 3 நாட்களுக்குள்ளே, இல்லை 6 நாட்களுக்குள்ளே, இல்லை 9 நாட்களுக்குள்ளேயே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும். இதை முழுக்க நீங்கள் நம்பிக்கையோட எந்த டவுட்டும் இல்லாமல் செஞ்சு பாருங்கள். எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்டாலும் எழுதலாம், மாதவிடாய் காலத்திலும் தாராளமாக எழுதலாம். இன்று இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் எழுதலாம். ஒரே ஒரு முறை மட்டும் எழுதி பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.